நடிகர் விஷ்ணு விஷாலோட குழந்தைக்கு அமீர் கான் பேர் வச்சிருக்காரு. ஏன் அவர் வந்து பேர் வைக்கணும்? அந்த அளவுக்கு என்ன அமீர் கான் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனா விஷ்ணு விஷாலுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி எழும். அதற்கான விடை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வீடியோவில். வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து விஷ்ணு விஷால் ஏற்கனவே திருமணமானவர். ரஜினிங்கிற ஒரு பெண்மணியோட திருமணமாகி ஆரியன் அப்படிங்கிற ஒரு பையனும் அவங்களுக்கு இருக்காங்க. ஒரு 2017-18 வாக்கில் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் லீகலாக பிரிஞ்சிட்டாங்க. ஸோ பையன் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருப்பான் விஷ்ணு விஷால் கூட. இப்போவும் டச்சில் தான் இருக்கான் அந்த பையன். ஸோ இதற்கிடையே வந்து 2021ஆம் ஆண்டு பிரபல பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா கட்டா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து விஷ்ணு விஷால் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க, தெலுங்கு ஃபேமிலி. ஸோ இந்த 2 பேருக்கும் இடையில் அவ்வளவு ஒரு லவ் இருந்தது. 2021லேருந்து 2025 ஆச்சு. போன வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபீலிங் 2 பேருக்கும் ஜாஸ்தி ஆச்சு. இதற்கிடையே வந்து ஒரு 1 இயர் கழிச்சே வந்து அவங்க 2 பேரும் மெடிக்கலாக பல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை பாக்கியங்கள் ரொம்ப இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தவுடனே ஐவிஎஃப் மூலியமாலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு 2-3 அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 3 அட்டெம்ப்ட்டுமே ஃபெயிலியர் மட்டும்தான் ஆயிருக்கு சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இனிமேல் குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் லாஸ்ட் இயர் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டு வந்தது, எல்லாருக்கும் தெரியும். அந்த டிசம்பர் ஃப்ளட் அப்போ வந்து அமீர் கான் வந்து சென்னையில் தங்கியிருந்தார். அப்போ சென்னையில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. அதுக்காக வந்து சென்னையில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அட்மிட் பண்ணியிருக்கப்ப ஏற்கனவே விஷ்ணு விஷாலும் அமீர் கானும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால விஷ்ணு விஷாலோட அந்த வில்லாக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லாவில் தான் அமீர் கான் தங்கியிருந்தார். அப்போ 2 பேருக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் வீட்டிலே தங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அமீர் கான் வந்து விஷ்ணு விஷால் வீட்டிலே தங்கிக்கிட்டு டெய்லி ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம் அம்மாவை போய் பார்த்துக்கிட்டாரு பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து 6 மாதம் கூட ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு. அந்த 6 மாதமே இவங்க வீட்டில் தான் இருந்தார். ஸோ இந்த இருந்த காலகட்டத்தில் தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக பாண்டிங் ஆச்சு. அப்புறம் இந்த ஃப்ளட்டில் வந்து அவங்க இன்ஃபேக்ட் ரொம்ப சிக்கிக்கிட்டாங்க. அப்புறம் விஷ்ணு விஷால் வந்து தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, இங்கேருந்து எல்லோரும் நாங்கள் வெளியில் வரணும், ஃப்ளட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இங்கேருந்து ஃபயர் சர்வீஸ் ஆட்கள் போய் ஒரு பெரிய போட் எடுத்துகிட்டு போய் போட்டில் ரெஸ்கியூ பண்ணி விஷ்ணு விஷாலையும் அமீர் கானையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டோலாம் நம்ம லாஸ்ட் இயர் ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ இதுதான் அந்த அவங்க 2 பேருக்குள்ளான பாண்டிங் ஏற்பட காரணம். அப்போ தங்கியிருந்தப்போ தான் அந்த ஜுவாலா கட்டா அண்ட் விஷ்ணு விஷாலுக்கு 2 பேரும் வந்து குழந்தை இல்லைங்கிற விஷயத்த அமீர் கான் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்ணார் அப்படின்னோடனே லாஸ்ட் இயர் நான் பாம்பே போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாம்பே வர சொல்லியிருக்காரு. பாம்பே வந்தோடனே அவரோட ஃபேமிலி டாக்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு இவங்க 2 பேரையும். இவங்க 2 பேரும் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சில ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜுவாலாக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டோட பலன் வந்து 4 மாதத்துலேயே கை கொடுத்தது. ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்த 4 மாதத்துலேயே வந்து ஜுவாலா கட்டா கன்சீவ் ஆனாங்க. அந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு க்ரோத் நல்லா இருந்தது. ஸோ அவங்க எங்கேயும் அலையக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பாம்பேயில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலேயே வந்து மிச்சம் இருக்கிற அந்த 7 மாதத்தை வந்து அமீர் கான் தன்னுடைய வீட்டிலேயே ஜுவாலா கட்டா வச்சு கவனிச்சுக்கிட்டாங்க. அமீர் கானோட அம்மா வந்து ஜுவாலா கட்டாவை தன்னுடைய மகள் போல் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவ்வளவு ஒரு அன்பை செலுத்தி பார்த்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து விஷ்ணு விஷால் அவ்வளவு ஒரு ரொம்ப சிலாகிச்சு போயிட்டார். அமீர் கானோட அன்பை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டார். ஸோ அந்த இது அப்படியே போச்சு. கடந்த ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகி அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து அமீர் கான் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுவாலா ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷாலும் அமீர் கான்கிட்ட பேசியிருக்காரு. அவர் வந்து தாரே ஜமீன்பூர் அந்த படத்தினுடைய ரிலீஸில் ரொம்ப பிஸியாக இருந்தனால படம் ரிலீஸ் ஆகட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து கூலி படத்துலேயும் ஷூட்டிங்லேயும் இருந்ததுனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இந்த 2 முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து அவர் டேட் கொடுத்து லாஸ்ட் வீக் வந்து சண்டே அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் வந்து இதில் நடந்தது,
ஹைதராபாத்தில் ஜுவாலா கட்டாவோட வீட்டில். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அமீர் கான் ஃபேமிலியோடு நேராக போனார். போய் அவர் மடியில் வச்சு தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. ஸோ மீரா அப்படிங்கிற பேரை வந்து அமீர் கான் தான் சூட்டியிருக்கார் அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணாங்க, ஜுவாலா அண்டு விஷ்ணு விஷால். அமீர் கான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக மாறியிருக்கார் விஷ்ணு விஷாலுக்கு. ஸோ இதுதான் இந்த குழந்தைக்கு பேர் வச்ச ஒரு படலத்தினுடைய ஒரு பின்னாடி இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஸோ விஷ்ணு விஷால் தெரியும், ரொம்ப ஒரு அழகான ஆக்டர். அவர் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் படங்கள்லாம் நடித்து அவ்வளோ ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. இதற்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிற ஒரு விஷயமாக தன்னுடைய பிரதர், அவரோட சித்தப்பா பையன் ருத்ராவை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓ எந்தன் பேபி அப்படிங்கிற ஒரு படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தின் மூலிமா அவரை ஹீரோவாக்கியிருக்காரு. அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா 5 ஸ்டார் கிருஷ்ணான ஒரு ஆக்டர். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த கிருஷ்ணா வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஆட் ஃபிலிம்லாம் நிறைய பண்ணி ஆக்டர்லேருந்து டைரக்டராக மாறி இன்றைக்கி டைரக்டராக ஃபஸ்ட்டு படத்தை பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ படம் ரொம்ப ஒரு ரொமாட்டிக் ஒரு காமெடி ஃபிலிமாக வந்திருக்கு. இந்த வீக் ஃப்ரைடே அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த படத்தை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க ருத்ரன் அண்ட் விஷ்ணு விஷால். அந்த படத்தினுடைய ஃபேமிலி ஷோ இன்றைக்கி ஒரு ப்ரீமியர் ஷோ ஒரு சென்னையில் சத்தியமில் இருக்குது. ஸோ அந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.